பேர் எக்ஸ்டென்ஷனுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் கேக்குறீங்க. பட் முக்கியமான டவுட் என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு அலோபீசியா ப்ராப்ளம் ரொம்ப நாளா இருக்கு. ஸோ அது கூட அது அதிகமா அக்ரிவேட் ஆகி அது மட்டும் இல்லாம சோரியாசிஸ் தான் இருக்குன்னா எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. எக்ஸ்டென்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் நீங்க உங்களோட டாக்டர் கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட ரூட் கிட்ட நம்ம கிட்டக்கே போறது இல்லை. ஹேர்ல க்ரோத் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தான் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா மக்களோட நாங்களும் நார்மலா இருக்கணும், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வெளில தெரியாத அளவுக்கு ஒரு வால்யூம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளத்துக்கு எங்களால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்யூஷன்ஸும் கொடுக்குறோம். எங்க டாக்டர்ஸ் கிட்ட ரெஃபரன்ஸும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, நான் ப்ராப்பரா ஃபாலோ பே பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரேஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கு கண்டிப்பா இது ஒரு தீர்வு இருக்கு. தேங்க்யூ. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.